விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அம்மு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே விஜய ஹக் பண்ணிக்கிறாங்க. "அப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "மிஸ்ஸு எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? என்னோட அம்மா மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. மிஸ்ஸு ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா உண்மையாவே நான் என்னவோ நெனச்சு போனேன்ப்பா. அங்க எல்லாரும் அவங்கவங்க பேரண்ட்ஸோட வந்தாங்க. நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நெனச்சேன். ஆனா, என்ன கஷ்டப்படாம அவங்க பார்த்துக்கிட்டாங்கப்பா" அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "சரிம்மா, நீ சந்தோஷமா இருந்தியா? அது போதும். அப்பா மிஸ்ஸுக்கு ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணலாம்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. மிஸ் இப்ப வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இரும்மா நான் ஃபோன் பண்ணி உனக்கு தரேன்" அப்படின்னு விஜய் ஃபோன் பண்ணி தராரு. காவேரி கிட்ட பேசுறாங்க. "மிஸ் நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "மிஸ் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்" அப்படின்னு சொல்றாங்க அம்மு. "ஏன் எதுக்காக?" அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. "இல்ல எனக்கு அம்மா மாதிரி சூப்பரா நீங்க பண்ணீங்க. டான்ஸ் எல்லாம் கத்துக் குடுத்தீங்க. பயங்கர சந்தோஷமா நான் இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? நீ சாப்பிட்டு தூங்கு. ஓகேவா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே மிஸ். நான் அப்பா கிட்ட தரேன்" அப்படின்னு குடுக்குறாங்க. விஜயும் வாங்கி பேசுறாரு. "காவேரி ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க எல்லாரும் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல அதுக்காக சொல்லல. என்னோட குழந்தையோட மனசு கஷ்டப்படாம நீ பார்த்துக்கிட்ட. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. தேங்க்ஸ்லாம் சாதாரண விஷயம் தான்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா குழந்தைக்கும் அம்மா இருக்காங்க. அம்முக்கு மட்டும் இல்ல. அத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓகே மிஸ். அம்மு தான் ஃபோன் பண்ண சொன்னா. அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் வச்சிடுறேன்" அப்படின்னு ஃபோன கட் பண்றாரு. வீட்டுக்கு போறாங்க. போனோனே சாரதா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "ஏய் நான் போயிட்டு உனக்கு புடிச்ச மாதிரி சமையல் பண்ணி கொண்டு வரேன்" அப்படின்னு போறாங்க. போயிட்டு சமையல்லாம் பண்றாங்க. "என்னம்மா நீ எனக்கு புடிச்ச மாதிரி எல்லாமே பண்ற. உன்னாலயே முடியல. நீ டயர்டா இருக்க. ஏம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய் என் மனசு முழுக்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட அம்முவ தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா விடுமா. என்னம்மா இது எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன பாராட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் குழந்தை அவ்வளோ சந்தோஷமா இருந்தாடி. அத பார்த்துட்டு நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உண்மையாவே அம்மா இருந்திருந்தா இப்படி நடக்குமான்னா எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா நீ பார்த்துக்கிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் உள்ள போய் படுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி போடி போடி போ. போய் படு போ" அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து காவேரி போறாங்க. போயிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. அம்முக்காக எல்லாரும் சேர்ந்து நமக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. விஜய பத்தி அப்படி நெனச்சு பார்க்குறாங்க. அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. ஆமா, அம்முக்காக அவரு ஒரு ஃப்ராக் போட்டு அம்மா மாதிரி நடிக்கணுன்ற எண்ணம்லாம் அவருக்கு எப்படி வந்தது? அந்த அளவுக்கு அம்மு மேல அவரு பாசத்த வச்சிருக்காரு. ஒரு குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காருன்னா, கண்டிப்பா வரப்போற பொண்டாட்டிய அவரு நல்லா தான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய பத்தி யோசிக்கிறாங்க. விஜய், அம்மு 2 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அப்ப விஜய் யோசிக்கிறாரு. காவேரி என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எப்படி இருப்பா? தங்கமானவளா தான் இருப்பா. அதுவும் அம்மா, பொண்ணு 2 பேரும் சேர்ந்து டான்ஸு சூப்பரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. கூடிய சீக்கிரமாவே நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இருப்போம். அப்படி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான், பாப்பா, காவேரி 3 பேரும் இதே ரூம்ல நாங்க 3 பேரும் சேர்ந்து வாழ்வோம். அந்த நாள் சீக்கிரமா வரும்.